ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு 1,15,000 வாக்குகளுக்கு மேலே பெற்று 91,000 வாக்குகளுக்கு மேலே வித்தியாசத்திலே மிகப்பெரிய வெற்றியை, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள். இந்த வெற்றிக்கு முழு முதற் காரணமாக இருப்பவர் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், எங்கள் இயக்கத்தினுடைய இளந்தலைவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் என்பதையே என்னால் இங்கே உறுதியாக கூற முடியும். ஏனென்று சொன்னால், நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசின் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு வெகுஜன மக்களிடையே நேரடியாக சென்றடைந்திருக்கிறது. அதன் பலனை ஏழை எளிய மக்கள், சாதாரண சாமானிய மக்கள் இன்றைக்கு அதன் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அந்த மக்கள் நல திட்டங்கள் என்று கூறுவதிலே தவறேதும் இல்லை. அதே நேரத்தில் மக்கள் இந்த 2026 இந்த இடைத்தேர்தலுக்காக மட்டும் இப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கவில்லை என்று நாங்கள் கருதுகின்றோம். 2026 எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுடைய வெற்றியாகவே இதை நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு எந்த அளவிலே, எந்த அடிப்படையிலே மக்கள் எங்களை ஆதரித்திருக்கிறார்களோ அதே அளவிலே, அதே அடிப்படையிலே 234 தொகுதியினுடைய மக்களுடைய மனநிலையும் இருக்கும் என்பதிலே நாங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றியை எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அதேபோல எனக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெறச் செய்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு பதவியேற்றுக் கொண்டதன் வாயிலாக, உங்கள் வாயிலாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2011 அமைச்சர் முத்துசாமி எதிர்த்து வெற்றி பெற்றவர் நீங்க. அதே அமைச்சர் முத்துசாமி இந்த எலெக்ஷன் உங்களுக்கு கூடவே இருந்து வெற்றி பெற வச்சிருக்காரு. அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? நான் ஒரு இயக்கத்தில் இருந்தேன். அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாங்கள் இருவரும் எதிரெதிராக போட்டியிட்டோம். ஆனால் அப்பொழுது கூட நான் வெற்றி பெற்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, நல்ல அனுபவம் மிக்கவர், ஈரோட்டை நிர்மாணித்தவர், ஈரோட்டினுடைய நவீன சிற்பி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இருப்பவரை நாம் வெற்றி வாய்ப்பு அவர் இழந்து நாம் வெற்றி பெற்று இருக்கிறோமோ என்கின்ற எண்ணம் எனக்கு மனதிலே இருந்தது. நான் அதை ரோல் மாடலாகத்தான் எடுத்துக்கொண்டேன். என்று சொன்னால், ஈரோட்டிற்கு அந்த அளவுக்கு உழைத்தவர், மிகவும் நல்ல பெயர் பெற்றிருப்பவர் அவர் நான் போட்டியிடுகின்ற போது வெற்றி வாய்ப்பு இழக்கிறார் என்று சொன்னால், இதுபோன்ற நிலை நமக்கும் நாளை வரும். எனவே மக்களை பொறுத்தவரையிலும் மக்கள் எடுக்கின்ற முடிவு யாரும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டால் யாராக இருந்தாலும் கீழே விழணும், அல்லது கீழே இருக்கின்ற என்னை போன்ற சாதாரண சாமானியர்களை கூட அவர்கள் தூக்கிவிட்டு விடுவார்கள் என்பதை அவர் மூலமாக நான் பாடம் கற்றுக்கொண்டேன். இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ண போறீங்க? ஏன்னா நீ இருக்கக்கூடிய கொஞ்ச காலம் தான் இருக்கும். ஆமா சார். இந்த காலத்துல இருந்து இப்பவே நாம் தமிழர் கட்சியாகட்டும் மற்ற எல்லாருமே ஒரு தனிமையா இப்போ ஒரு போட்டியா தான் வர போறாங்க. மறுபடியும் நிறைய பேர் வர போறாங்க. அப்புறம் உங்களுடைய செயல்பாடு சார், இதுல நான் எங்க தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்ன அதே கருத்து தான் என்னுடைய கருத்து. எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் சரி, தனித்தனியாக வந்தாலும் சரி, களம் காண்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. அது உங்களுடைய கேள்விக்கான ஒரு கருத்து. இன்னொன்று, 2026 பொறுத்தவரையிலும் நிச்சயமாக அந்தந்த சூழலுக்கு ஏற்ப பிரச்சார வியூகங்கள் இருக்கும். தலைமை கழகமும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களும் பல்வேறு வியூகங்களை வகுத்து தேர்தல் யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தப் போகிறார்கள். எனவே 2026 தேர்தல் என்பது தனிப்பட்ட என்னுடைய வெற்றியாகவோ அல்லது என்னுடைய ஒரு தேர்தல் வியூகமாகவோ கண்டிப்பாக பார்க்க முடியாது. இது ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். அதனால் அது குறித்தெல்லாம் அவர் மிகப்பெரிய வியூகங்கள் வகுத்திருக்கிறார். எங்களுடைய வியூகங்களை எல்லாம் உடனடியாக நம்ம வெளியே இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் களத்திற்கேற்றவாறு, தேர்தலுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய யுக்திகளை மாற்றி மாற்றி நிச்சயமாக பிரச்சாரங்கள் இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.